யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியாது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ எப்படி பண்ண முடியும் தெரியும். ஏதோ ஒரு பிஸ்னஸ் அதுக்கு ஆண்டர்பிரனர் ஆகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஆனால் அந்த டேட்டா மற்றபடி அந்த டெக்னிக்கலாக செய்யணும்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா ஏற்கனவே எக்ஸல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் முதல்வனில் வந்து நமக்கு ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட் இலக்கியம் இருந்தாங்கன்னா எல்லா காலேஜில் உள்ள இலக்கியமும் வரும். ஆனால் எங்கள் தேர்ட் செமஸ்டர் பிள்ளைங்க வந்து அது அப்படியே கரெக்டாக உடனே ஜஸ்ட் மினிட்ல அப்படியே ஃபில்டர் பண்ணாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க நல்லா எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் வந்து தேர்ட் இயருக்கும் டியூட்டராக இருந்தப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நான் முதல் இருந்தது. என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வேலைக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு பிஎடு இந்த மாதிரி படிச்சு இல்லைன்னா எம்ஃபில் பிஹெச்டி இப்படி பண்ணி தான் போனாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் ஏன்னா இங்கே இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்க ஷாப்பில் வேலைக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒரு ஐடி ஃபீல்டு வேலைக்கு போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி கோர்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா மினிமம் சாதா ஒரு சென்டரில் போய் படிக்கணும்னா 15,000 ஆகும். இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற கோர்ஸ் எல்லாமே 30,000க்கு மேலே இருக்கும். அது வந்து பிள்ளைங்க ஃப்ரீயாக படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப இப்போ நம்மளை விட நாங்களாம் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் வந்திருக்கோம். இந்த ஃபீல்டில் இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. அது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா பிள்ளைக்குமே வேலை கிடைக்குங்கிற ஒரு இது வந்து நமக்கு கண் முன்னாடி தெரியுது. அதனால எனக்கு இது ரொம்ப இந்த நான் முதல்வன் கீழே வர்ற எல்லா ஸ்கீமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். நான் வந்து ஒரு பிள்ளை வந்து முன்னாடியெல்லாம் நீ படிச்சாதான் ஒரு குடும்பத்தை வந்து காக்கக்கூடிய ஒரு நாட்டை காக்க முடியும் இல்லை. நீ படிச்சாலும் என்னமோ நீ வேலைக்கு போனாதான் எக்கனாமிக்கலி ஃப்ரீடம் உன்ட்ட இருந்தாதான் நீ ஸ்ட்ராங்காக இந்த வேர்ல்டு இந்த அடிமை எதுவுமே இங்கே இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உமன்ஸ் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதனால எனக்கு வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஏர்ன் பண்ணலைன்னா எதுவுமே பண்ண முடியாது இந்த லைஃப்பில். அப்போ வந்து நான் சொல்லுவேன், இதெல்லாம் நல்லா படி, என்னமோ எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாத, ஒவ்வொன்றையும் நல்லா அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக நீ வேலைக்கு போயிடு. அப்புறமாவே உனக்கு எல்லாமே லைஃப்பில் கிடைக்கும். சீக்கிரம் வேலைக்கு போனால் நல்லா மேரேஜ் கிடைக்கும், எல்லாமே நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா நீ படி அப்படின்னு நான் வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கு ரொம்ப ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ பிள்ளைங்க என்ன ஸ்டேஜில் இருந்தாங்க, இப்போ இந்த திட்டத்துக்கு பிறகு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கீம் எல்லாருமே இந்த கோர்ஸ் தான் இல்லை, எந்த கோர்ஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தது இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க பவர் பிஐயில் எப்படி இந்த டேட்டாலாம் அப்படியே கலைச்சி கிடந்ததுன்னா அது எப்படி நமக்கு தேவையானது எடுக்கிறது அப்படின்னு குமார் சார் அண்ட் செல்வகுமார் சார் 2 பேரும் நல்லபடியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் இண்டிவிஜுவலாக கேட்குறப்பையும் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு போகும். அதனால் ரொம்ப தேங்க்ஸ்.